ஸ்பெஷல் பாறை மீன் பார்க்கலாம். சாப்பிட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொட்டுறேன் பாருங்க. எல்லாரும் மீனே வச்சு டீ குடிக்கிறேன். இப்போ நம்ம குச்சி தேவை. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு மீனை நல்லா கழுவி போடுறோம். வாங்க கழுவலாம். கழுவியாச்சு, வாங்க இப்போ சமைக்க போகலாம். குழம்பு சேர்த்துக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடையை வச்சுக்கலாம். கண்டி எண்ணெய், ஒரு புழு கண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியணும். பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டு தட்டி போட்ட வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். எட்டவே லாஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வளர்ந்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி, சின்ன சைஸ் வெங்காயம் 10, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வாசனைக்காக கருவேப்பிலை போட்டிருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். இது ஏன் அரைச்சிருக்கோம்னா குழம்பு திக்கா வரத்துக்காக அரைச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய், மீன் குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகா மசாலா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுடலாமா? நல்லா கலரிக்கலாம். நல்லா மசாலாலாம் கலரிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். பொறுமையா தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே மீன் எடுத்து வச்சிருக்க மீனை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸு, கடாயில் செய்கிறத விட மண்பானையில் செஞ்சால் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.